ஹலோ வணக்கம் அனைவருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த வாரம் கிளாஸ் வரல தெரியுது. யூடியூப்ல தான் கிளாஸ் வரல, மற்றபடி பெய்ட்ல நாங்கள் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் கிளாஸ் வரலங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். டிஸ்கிரிப்டிவ்க்கு நிறைய கண்டென்ட் பிடிஎஃப்பும் சரி கிளாஸஸும் சரி நம்ம சிஆர் பிளஸ் மெயின்ஸ் கோர்ஸ்லையும் எடிட்டோரியல் கோர்ஸ்லையும் போட்டுட்டு இருக்கோம். எடிட்டோரியல் கோர்ஸ் இன்னும் போடல, பட் போட்டுருவோம். இன்னைக்கு நைட்டு இல்லை நாளைக்கு காலையில் தான் போட்டுருவேன். ஸோ பிஓ மெயின்ஸுக்கான டிஸ்கிரிப்டிவ் வேலைகள் போயிட்டு இருக்கிறதுனால தான் இந்த வாரம் கிளாஸ் வரல. பிளஸ் டிஎன்பிசி இந்த வாரம் எக்ஸாம் பார்த்துக்கிட்டுங்க, அதனால கிளாஸ் வரல. வெள்ளிக்கிழமை முடிஞ்ச உடனே சனிக்கிழமை இறங்குறோம். சனிக்கிழமை காலையிலேயே மேரத்தான் போடுறோம். ஒன் ஷாட் சிங்கிள் ஷாட் டிஸ்கிரிப்டிவ் யூடியூப்ல 2-3 மணி நேரத்துக்கு கிளாஸ் இருக்கும். 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் கிளாஸ் இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டா டிஸ்கிரிப்டிவை கவர் பண்ண போறோம். கண்டென்ட் கொடுத்துருவோம், உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருவோம். யூடியூப்ல தான் எப்படி அப்ரோச் பண்ணணும், எந்த டாபிக் படிக்கணும், எந்த டாபிக் ஸ்கிப் பண்ணணும், எப்படி எழுதுனா என்னென்ன வரும், எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ சாட்டர்டே காலையில் ஒரு மேரத்தான் இருக்கு, மறந்துடாதீங்க சரியா? சாட்டர்டே காலையில் டிஸ்கிரிப்டிவ், கம்ப்ளீட் டிஸ்கிரிப்டிவ், அந்த 2 மணி நேரத்துக்கு படிச்சீங்கன்னா ஃபுல் ஐடியா கிடைச்சிடும். அதை வச்சு நீங்கள் சூப்பராக எழுதிடலாம். மிஸ் பண்ணிடாதீங்க அந்த கிளாஸ் சரியா? அடுத்தது நம்மளுடைய இந்த அட்மிட் கார்டு கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. பிடபிள்யூடி வந்துச்சுன்னா ஒன்றும் இது பண்ணாதீங்க, அது ஒரு ப்ராப்ளம் இல்லை. நிறைய பேர் கால் பண்ணியிருந்தாங்க, பட் என்னால் அதுக்கு வீடியோவோ இதுவோ மேக் பண்ண முடியல. கொஞ்சம் திரும்ப வேலைகள் அதிகமாயிட்டு. சாட்டர்டே மட்டும் மேரத்தான் கிடையாது, சண்டேயும் இருக்கு சரியா? சிறப்பாக நாம் ஒரு ஸ்பெஷலாக ஒன்று பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, நம்ம எடிட்டோரியல்ஸ் ஆரம்பித்து 50 எடிட்டோரியல் கிராஸ் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக சரியா? 50 எடிட்டோரியல்னா அதில் ஒவ்வொரு எடிட்டோரியலுக்கும் ஒரு 2 கிளாஸ் போட்டிங்கனாலும் 100 கிளாஸஸ் கிட்ட, 100 பிடிஎஃப், 100 குவிஸு எல்லாமே அதில் பக்காவாக அப்டேட் ஆகிருக்குது. ஸோ இந்த 50 வந்துட்டோம் அப்படிங்கிறத செலப்ரேட் பண்ண போகிறோம் சரியா? ஸோ நம்ம எடிட்டோரியல் கோர்ஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, அந்த கோர்ஸும் சரி, சிஆர் மெயின்ஸ் கோர்ஸு, அப்புறம் நம்மளுடைய A to Z கோர்ஸ், இது 3 சேர்ந்து இங்கிலீஷ் ஆல் இங்கிலீஷ் கோர்ஸ்னு ஒரு பிளான் இருக்கு. அதில் ப்ரைஸ் கம்மி பண்ணி வச்சிருக்கோம், வேணா யூஸ் பண்ணிக்கிடுங்க. நிறைய பேர் சிஆர் மெயின்ஸு எடிட்டோரியல் குறைங்கன்னாங்க, அதுக்கும் குறைச்சிருவோம் சரியா? இன்னைக்கு நான் நைட்டும் உங்களுக்கு நான் குறைச்சிடுறேன். ஸோ அதுவும் கம்மியாயிரும், ப்ரைஸஸ் கம்மியாயிரும். 10 to 15% ப்ரைஸஸ் கம்மி பண்ணிடுவோம், வேணா யூஸ் பண்ணிக்கிடுங்க. சரி, இப்போ மெயினான மேட்டருக்கு வரும். 50வது நாள் டே 50 சரியா? டே 50 என்ன செய்ய போறோம்னா, சசி தரூர் ஆர்டிக்கல் ஒன்று இருக்கு. நைட்டு 9 மணிக்கு சண்டே சரியா? நைட் 9 to 11:30 வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும். சாட்டர்டே வந்துட்டு காலையில், சாட்டர்டே காலையில் 9 to 11, சாட்டர்டே காலையில் 9 to 11, சண்டே நைட்டு 9 to 11, மினிமம் டைம் 9 to 11. ஸோ 9 to 11க்குள்ள நான் என்ன பண்ண போறேன், 2 hours உங்களுக்கு ஒரு சசி தரூர் ஆர்டிக்கலை எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நாங்கள் எடிட்டோரியல் எப்படி டீச் பண்ணுவோம் அப்படிங்கிறத யூடியூப்ல ஒரு மேரத்தான டீச் பண்ண போறோம். கூடவே சேர்ந்து கொஸ்டின்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். அந்த 2 ஹவர்ஸ்ல சசி தரூர் மேரத்தான்ல டீச் பண்ண விஷயத்தை வச்சு நீங்க சம்மரி எழுதணும் சரியா? ஸோ இதுதான் அந்த காம்படிஷன், கோல்டன் குவில் சரியா? காம்படிஷன் பேரு. சம்மரி எழுதுற ஒரு 5 பேருக்கு, நல்ல சம்மரி எழுதுற, நல்லனா பெர்ஃபெக்டா எழுதணும் கிடையாதுங்க, எஃபர்ட் போட்டு எழுதுற ஒரு 5 பேருக்கு இந்த சண்டே நைட்டு 2 ஹவர்ஸ் கிளாஸை கவனிச்சு அதை சம்மரியா எழுதி நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல, பப்ளிக் டெலிகிராம் குரூப்ல சப்மிட் பண்ணணும். ஸோ அதுல இருந்து ஒரு 5 பேரை செலக்ட் பண்ணி ஃப்ரீயான எடிட்டோரியல் கோர்சஸ் கொடுக்க போறோம் சரியா? ஸோ நீங்க பக்காவா டாப்பா எழுதுறவங்களுக்கு தான் இது, அப்படி கிடையாது. எஃபர்ட் போட்டிருக்காங்களான்னு பார்க்க போறோம். நல்ல எஃபர்ட் போட்டு படிக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எடிட்டோரியல் கோர்ஸ் ஃப்ரீயாவே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இது ரைட்டா? ஓகே, இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் சரி, வீடியோ கமெண்ட்லையும் சரி ஒரு லிங்க் இருக்கும். 1000 கொஸ்டின், 1000 கொஸ்டின்ஸ் போட்டு ஒரு பிடிஎஃப் இருக்கும். பேசிக்கா 10 ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் மொத்தமாக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் அடுத்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த வீக் இருக்கக்கூடிய எக்ஸாமாக இருக்கட்டும், இந்த வீக் இருக்கிற எஸ்பிஐ கிளர்க் சில பேர் இருக்கு, நெக்ஸ்ட் வீக் இருக்கக்கூடிய ஐபிஎஸ் கிளர்க்காக இருக்கட்டும், கிளர்க் லெவல் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கடை இன்னும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் எக்ஸாம்னா நீங்கள் ஒரு டியூஸ்டே வெனஸ்டே கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த வாரம் எக்ஸாம்னா இன்னைக்கு நேரத்தை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த ஸ்பீட் ப்ராக்டிஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக 10 கொஸ்டின்ஸ் மொத்தமாக, இங்கிலீஷ் மட்டும் கிடையாது, இங்கிலீஷ் குவான்ஸ் ரீசனிங் எல்லாமே சேர்த்து 10 கொஸ்டின் பேப்பர், 1000 கொஸ்டின், 1000 கொஸ்டினுக்கான பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், லிங்க் இருக்கும், யூஸ் பண்ணிக்கிடுங்க சரியா?
ஸோ சொன்னதை மறந்துடாதீங்க. 2 மேரத்தான் இருக்குது. சாட்டர்டே IBPS PO மெயின்ஸுக்கான டிஸ்கிரிப்டிவ் போகிறோம். சண்டே நைட்டு எடிட்டோரியல் கோர்ஸுக்கான ஒரு காம்படிஷன் வைக்க போகிறோம். 10 கொஸ்டின் பேப்பர் உங்கள் கையில் இப்போ கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பெய்டு டிஸ்கிரிப்டிவ்க்கு வீடியோவும் கண்டென்ட்டும் அப்டேட் ஆகிக்கொண்டே இருக்கிறது. சரியா? ஸோ நீங்கள் கேட்ட எல்லாமே என்னால் முடிஞ்ச எல்லாமே பண்ணிட்டேன். ஒரே ஒரு வருத்தம் தான் எனக்கு. இந்த 2-3 பேர் வந்துட்டு என்கிட்ட ஃபீஸுக்கு கேட்டாங்க, கொடுக்க முடியலை எனக்கு. ஸோ அது உண்மையிலே ஒரு வருத்தமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா நானே ஒன்றும் இல்லாமல் மந்த் எண்டு இந்த மாதம் ரொம்ப கஷ்டம். அதனால் மந்த் எண்டு ரொம்ப சிரமமாயிடுச்சு. ஸோ சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபீஸ் கொடுக்க முடியலை. ஸோ உங்களால் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். என் வழியே ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லலை. நீங்களே யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்னா, ஃபீஸ் கட்ட முடியாமல் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். இவ்வளோதான் சொல்லணும்னு நினச்சேங்க. வேறு எதுனாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாட்டா, பை பை, சி.